ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சனாப் பாண்டி சேனல். இன்னைக்கு நம்ம வந்து மீஷோ ஹால் தான் வந்து பார்க்க போகிறோம். அதுவுமே ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து சம்மருக்குமே வந்து சூப்பராக வந்து வியர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எல்லாமே வந்து ஏ லைன் குர்த்தி, அனார்கலி குர்த்தி இந்த மாதிரி டைப்ஸ். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் சனா பாண்டி சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வரும். ஸோ இப்போ ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம குர்த்திஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இப்போ பார்க்க போகிற எல்லா குர்த்தியோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்கும். நான் உங்களுக்கு ஒவ்வொரு குர்த்தி ஷோ பண்ணும்போது நான் வியர் பண்ண வீடியோவுமே உங்களுக்கு சைமல்டேனியஸாக சைடில் ப்ளே பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதோட ப்ரைஸ் ஸ்க்ரீன்ஷாட்டுமே வந்து ஸ்க்ரீனில் வந்து தெரியும். ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம போட்டிருக்க குர்த்திலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஏ லைன் குர்த்தி தான். ஒரு ஃப்ராக் டைப்பில் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு டயர் டைப், கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 4 டயர் வந்து இருக்கும். டயர் மீன்ஸ் நமக்கு வந்து ஃபுல்லாக அட்டாச் பண்ணியிருப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரியான டைப் தான். வியர் பண்ணும்போது அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது. இது வந்து பியோர் காட்டன் தான். ஸோ நமக்கு வந்து இந்த சம்மருக்கு பக்காவாக இருக்கும். உங்களோட ஆக்சுவல் சைஸ் வந்து எல்னா நீங்கள் எம் ஆர்டர் பண்ணுங்கள். நமக்கு ஃபுல்லாக வந்து வந்திருக்கும். ஸோ நமக்கு வந்து கட்டு இருந்தால் தான் அந்த தொப்பெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தெரியும். நமக்கு கட்டு இல்லைன்னா எம்மே வந்து தாராளமாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். என்னோட ஆக்சுவல் சைஸுமே வந்து எல் தான். பட் நான் சின்ஸ் இந்த குர்த்தியை வந்து எம் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஃபிட்டிங் வைஸ் பர்ஃபெக்டாக வந்து இருக்குது. இதோட பிரிண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் மைல்டாக வந்து இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு டார்க் கலர்ஸில் வந்து இருக்கும். ஒரு மாதிரி வெந்தய கலர்னு கூட சொல்லலாம். இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு ஒயிட்லேயுமே வந்து அங்கங்கே வந்து அந்த லைன்ஸ் மாதிரி வந்துருக்கும். ஸோ ரெண்டுமே பார்க்கும்போது நல்லா மிக்ஸ்டாக இருக்கறனால ரொம்ப ஓவராக அடிக்காமல் கொஞ்சம் சட்டில்டு லுக் வந்து கொடுக்கும். ஸ்லீவ் வந்து உங்களுக்கு எல்போ வரைக்கும் வந்திருக்கும். நெக் வந்து நல்லா ஒரு யூ நெக்கு. பேக் சைட்லையுமே வந்து நமக்கு நல்லா ஃபுல்லி கவர்டு. ஸோ அவுட் ஆஃப் 5 வந்து நான் கண்டிப்பாக 4 கொடுப்பேன். இது வந்து நமக்கு டெய்லி வியர்க்கு நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம நியர்பை பிளேசஸில் போகிறனாலுமே நம்ம தாராளமாக வியர் பண்ணிக்கலாம். குர்த்தி நம்பர் 2. இது வந்து நல்ல ஒரு வைப்ரண்ட்டான கலர். யூஸ்வலாக நம்ம வந்து ஆரஞ்சு கலரில் அவ்வளோ சீக்கிரம் வந்து ட்ரெஸ்ஸஸ் வந்து பார்க்க முடியாது. கொஞ்சம் ரேர் கலர் தான் குர்த்தீஸை பொறுத்த வரைக்கும். இதோட ஆரஞ்சு வந்து நமக்கு பார்க்கும்போது நல்லா ஒரு சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு மெயின் ரீசனே நமக்கு இந்த ஃப்ரண்ட் நெக் பேட்டர்ன் தான். ஃப்ரண்ட்டில் வந்து நல்லா பார் நெக் மாதிரி கொடுத்துருக்காங்களா இது ஃபுல்லாக. ஆக்சுவலாக நமக்கு நெக் கிட்ட வந்து யூவில் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பாலில் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா ஒரு சம்கி ஒர்க்ஸ்லாம் வந்து பண்ணி, அதுவும் கொஞ்சம் மிஷின் எம்ப்ராய்டரிலாம் இருக்கிறதுனால பார்க்கும்போது கொஞ்சம் ஃப்ரண்ட் போர்ஷன் நல்லா அட்ராக்டிவாக வந்து இருக்கும். ஆல்ரெடி இந்த ட்ரெஸ்ஸு கலரே வந்து நல்லா கொஞ்சம் வைப்ரண்ட்டாக இருக்கனால இந்த நெக்கோட பேட்டர்ன் ப்ளஸ் ட்ரெஸ் கலர் பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்க்கும்போது நல்லா இருக்குல்ல அப்படின்னு ஒரு லுக் வந்து கொடுக்கும். இதுவுமே நமக்கு வந்து ஏ லைன் குர்த்தி தான். ஃபுல்லாக உங்களுக்கு வந்து டயர் டைப்பில் வந்துருக்கும். இதுலையுமே உங்களுக்கு வந்து ஒரு 3 டயர் வந்து கொடுத்துருப்பாங்க. நமக்கு இந்த குர்த்தியோட எட்ஜஸில் வந்து ஒயிட் கலரில் வந்து கொடி பேட்டர்ன் வந்து இருக்கும். இந்த குர்த்தியை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஒயிட் கலரில் டாட்ஸ் வந்து வந்திருக்கும். பட் எட்ஜில் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டாக இருந்தாலும் சரி, பேக்காக இருந்தாலும் சரி அந்த கொடி பேட்டர்ன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது கீழே மட்டும் அந்த ஒயிட் கலரில் வரும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா அழகாக தெரியுது. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களோட ஆக்சுவல் சைஸ் என்னவோ அதுலேருந்து நீங்கள் ஒரு சைஸ் கம்மியாகவே ஆர்டர் பண்ணலாம். நமக்கு வந்து ஃபிட்டிங் வைஸ் கரெக்டாக இருக்கும். இல்லை உங்களுக்கு ரொம்ப லூஸாக தான் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களோட சைஸ் என்னவோ அதுவே ஆர்டர் பண்ணிக்கலாம். நான் வந்து எல் சைஸ் தான். பட் இது வந்து எம் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், ஸ்லீவ் வந்து உங்களுக்கு 3/4 வந்து வரும். அவுட் ஆஃப் 5 வந்து கண்டிப்பாக நான் 4.5 வந்து கொடுப்பேன். இது வந்து எனக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு ஒரு தோணுச்சு. சில ஆரஞ்சு வந்து பயங்கரமாக அடிக்கிற மாதிரி இருக்கும். பட் இது வந்து அந்தளவுக்கு அடிக்காமல் நம்ம கலரை கொஞ்சம் நல்லா காமிக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஸோ அதனால் கண்டிப்பாக நான் வந்து 5க்கு 4.5 கொடுப்பேன். குர்த்தி நம்பர் 3. ஆக்சுவலாக இது வந்து என்னோட ஃபேவரட் கூட சொல்லலாம். நம்ம இப்போ பார்க்க போகிற எல்லா குர்த்தியிலுமே. பிகாஸ் இதில் எனக்கு வந்து ரொம்ப ஹைலைட்டடாக தெரிஞ்சது இந்த கோல்டன் கலர் பிரிண்ட்ஸ். உங்களுக்கு வந்து இதே கோல்ட் பிரிண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயுமே வந்து கொடுத்துருப்பாங்க ஷோல்டர் கிட்ட. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஸ்லீவ்லையுமே வந்திருக்கும். ஸ்லீவ் வந்து கிட்டத்தட்ட வந்து 3/4 ஸ்லீவ் தான். ஸோ உங்களுக்கு ஸ்லீவில் இந்த இடத்துலேருந்து அந்த எட்ஜ் ஃபுல்லாகவே வந்து வந்திருக்கும் அந்த பேட்டர்ன். ஸோ கோல்டன் கலரில் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா ஹைலைட்டடாக தெரியுது. இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நேவி ப்ளூ கலர். இதில் நமக்கு வந்து கோல்டன் கலரில் இந்த பிரிண்ட்ஸ் கொடுத்துருக்கனால டக்குன்னு பார்க்கும்போது செம்மையாக தோணும். இது வந்து நமக்கு ரெகுலர் வியர்க்கும் பண்ணிக்கலாம், இல்லை காலேஜ் ஆஃபீஸ் வியர்க்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் வந்து ஏதாவது பர்த்டே பார்ட்டிஸ்லாம் அட்டன் பண்ண போகிறீங்கன்னா தாராளமாக வந்து வியர் பண்ணிக்கலாம். பிகாஸ் இதோட ஃபுல் லுக் வந்து பாருங்கள். ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து உங்களுக்கு பாதி அளவு தான் வந்து அந்த நேவி ப்ளூ கலர் வந்து இருக்கும். ஸோ பிளெயினாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அப்படியே கீழே இறங்க இறங்க உங்களுக்கு அந்த கோல்டன் பிரிண்ட்ஸ் தான் ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரண்ட் சைடாக இருந்தாலும் சரி, இல்லை பேக் சைடாக இருந்தாலும் சரி அந்த பிரிண்ட் வந்து வந்திருக்கும்.
அது மட்டும் இல்லாமல் நமக்கு அந்த முதுகு கிட்டேயுமே அந்த பிரிண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓவராலாக உங்களுக்கு லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ்க்கு இந்த பிரிண்ட்டு இதோட கம்ஃபர்ட் ஜோன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. அவுட் ஆஃப் 5 வந்து டெஃபினட்டாக நான் வந்து 5 கொடுத்துருவேன். ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு 3 ஷோ பட்டன்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கும். குர்த்தி நம்பர் 4. ஃபஸ்ட்டு வந்து ஒரு நேவி ப்ளூ பார்த்தோம்ல, சிமிலர் கைண்ட் ஆஃப் இது தான் வந்து. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து 4 ஷோ பட்டன்ஸ் வந்து இருக்கும். உட்டனில் மாதிரி இருக்கும் அதை பார்க்கும்போது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லீவில் கோல்டன் கலரில் பிரிண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ட்ரெஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாஃப் இதுலேருந்து வந்து அந்த கோல்டன் இது வந்து வரும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எட்ஜில் மட்டும்தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு திலகம் டிசைனில் வந்து கோல்டன் கலரில் பிரிண்ட் வந்து இருக்கும். ஸோ இது வந்து நம்ம தூரத்துலேருந்து பார்க்கும்போது நல்லா ஒரு அழகாக இருக்கும். ஹைட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு ஃபுல்லி கவர்ட் மாதிரி தான் இருக்கும். இதோட ஸ்லீவ் வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஃபுல் ஸ்லீவ் ரேஞ்சஸில் தான் இருக்கும். இதுவுமே நமக்கு காட்டன் தான். சம்மருக்கு தாராளமாக வந்து வியர் பண்ணிக்கலாம். இது நீங்கள் ரெகுலர் வியர்ஸ், ஆஃபீஸ் வியர், காலேஜ்க்கு எங்கே வேணாலும் போட்டுட்டு போகலாம். சூப்பர் கம்ஃபர்டபுளாக இருக்குது. உங்களோட ஆக்சுவல் சைஸ் என்னவோ நீங்கள் அதுவே வந்து ஆர்டர் பண்ணலாம். அவுட் ஆஃப் 5 வந்து நான் கண்டிப்பாக 4.5 வந்து கொடுப்பேன். ஸோ ஓவரால் லுக் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு பிளாக்காக இருந்தாலும் அந்த கோல்டன் பிரிண்ட்ஸ் வரும்போது நமக்கு அது நல்லா கவர் பண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் லுக் வந்து இருக்கும். குர்த்தி நம்பர் 5. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து நல்லா ஜிகு ஜிகு ஜின்னு இருக்கா. இது வந்து நமக்கு பார்க்கும்போது மிரராக தெரிஞ்சாலும் கிட்ட நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த அட்டை மிரர் தான். ஸோ உங்களுக்கு அட்டை மிரர் வந்து வெளியில் வந்து தெரியாது. நமக்கு ஃபுல்லாக வந்து அந்த எம்ப்ராய்டரி ஒர்க் வந்ததுனால பார்க்க நல்லா ஒரு நீட் ஃபினிஷாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் அதே மாதிரி நமக்கு பூந்தி பால்ஸுமே வந்து வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு கிட்ட பார்க்கும்போது தெரியும். சேம் கலர்லேயே வந்து பூந்தி பால்ஸுமே வந்துருக்கு. ஸோ ஃப்ரண்ட் நெக் பொறுத்த வரைக்கும் நல்லா கொஞ்சம் கிராண்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இதை தாராளமாக நம்ம வந்து காலேஜ்க்கோ இல்லை ஆஃபீஸ்க்கோ வந்து போட்டுட்டு போகலாம். இதுவுமே நமக்கு கிட்டத்தட்ட ஒரு ஃப்ராக் டைப் தான். நல்லா அந்த ஹைட்டாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த இடத்துலலாம் உங்களுக்கு குட்டி குட்டி குட்டியாக ப்ளீட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸ்லீவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நமக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக தான் வந்து இருக்கும். லைனிங் வந்து கிடையாது. எட்ஜ்லையுமே உங்களுக்கு வந்து நெக் கிட்ட இருக்க அதே பேட்டர்ன் வந்து இங்கே வச்சுருப்பாங்க. ஸ்லீவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இதுவுமே ஃபுல் ஸ்லீவ் தான். பட் ஸ்லீவ் வந்து நமக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. ட்ரெஸ்ஸும் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குமான்னு நினைக்காதீங்க. ட்ரெஸ் வந்து உங்களுக்கு வந்து லைனிங் கொடுத்தனால எங்கேயுமே வந்து நமக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியாது. ஸோ அவுட் ஆஃப் 5 வந்து கண்டிப்பாக நான் வந்து 4.5 வந்து கொடுப்பேன். நல்லாயிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜார்ஜெட் டைப்பு கிளாத் பொறுத்த வரைக்கும் காட்டன் கிடையாது. ஃபைனல் குர்த்தி. குர்த்தி நம்பர் 6. இவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பேபி பிங்க்கும் இல்லாமல் டார்க் பிங்க்கும் இல்லாமல் கொஞ்சம் சட்டில்டான பிங்க். இந்த ரோஸ் மில்க் கலர். ஸோ ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோஸ் மில்க் கலர்னு சொல்லலாம். இதோட ஹைலைட்டே இந்த ஃப்ளோரல் பிரிண்ட் தான். நல்லா பெருசாக வந்திருக்கு. இங்கேயுமே சரி இங்கேயுமே சரி உங்களுக்கு அந்த ஓவரால் ட்ரெஸ்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த ஃப்ளோரல் பிரிண்ட் வந்து வந்திருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. உங்களுக்கு ஃப்ரண்ட் போர்ஷன் அதாவது அந்த ஷிம்மி மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடம் வரைக்குமே உங்களுக்கு வந்து லைனிங் வந்து கொடுத்துருக்காங்க உள்ள. அதுக்கு மேலே வந்து நமக்கு லைனிங் கிடையாது. அதுக்கு மேலே நமக்கு வந்து லைனிங்குமே தேவை கிடையாது. உள்ளே நம்ம பேண்ட் போட்டு தான் எனிவேஸ் வியர் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃப்ளோரல் பிரிண்ட் பாருங்களேன் எவ்வளோ அழகாக வந்து இருக்குது. யூஸ்வலாக இந்த மாதிரியான ஃப்ளோரல் பிரிண்ட் நம்ம எந்த ட்ரெஸ்ஸில் வந்து பார்த்தாலும் ரொம்ப அட்ராக்டிவாக வந்து தெரியும். அதே மாதிரி தான் இதுவும். ஸோ நமக்கு தூரத்துலேருந்து பார்க்கும்போது அழகாக வந்திருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுல் ஸ்லீவ்லையுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இந்த இடத்துல நமக்கு கொச்சை கொச்சன்னு வரும்ல கேதரிங் மாதிரி. ஸோ அந்த மாதிரி பேட்டர்ன். பேக்கில் வந்து நமக்கு இந்த மாதிரி நாட்டுமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நாட் வந்து நம்ம டைப் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக நமக்கு வந்து டைப் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நல்லா ஒரு ஃபுல்லாக கவர்டு நெக் தான். பட் சின்ஸ் நமக்கு வந்து அது கொடுத்துருக்காங்க, ஓகே யூஸ் பண்ணிக்கலாம் கொடுத்துருக்கிறதுனால. இதில் இன்னொரு ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துப்பட்டாவுமே சேர்த்து வந்துடும். இந்த ட்ரெஸ்ஸுக்கு எனக்கு தெரிஞ்சு துப்பட்டா தேவைப்படாது. அப்படியே நம்ம வியர் பண்ணுறதா நம்ம இப்படி போட்டு வியர் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்படி போட்டோம்னா நல்லா இருக்காது. இப்படி போட்டால் ஓரளவுக்கு ஓகேவாக மேட்ச் ஆகிடும். ஸோ உங்களுக்கு இதுவுமே வந்து ஒரு ஜார்ஜெட் தான். இதுலேயுமே உங்களுக்கு வந்து நல்லா ஒரு ஃப்ளோரல் பிரிண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த பூ பூவாக இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி எட்ஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா லேஸ் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க, கோல்டன் கலர் லேஸ். நம்ம இதில் ஷால் கம்பல்சரியாக போடணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இதுவே வந்து நமக்கு அந்தளவுக்கு அசிங்கமாலாம் இல்லாமல் ஃபுல்லி கவர்டாக தான் வந்திருக்கு. ஸோ ஓவராலாக 5க்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக 4.5 வந்து கொடுப்பேன். இந்த கலர் காம்பினேஷன் எனக்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவாக தோணுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தா 6 குர்த்தியில் வந்து உங்களோட ஃபேவரட் என்னன்னு சொல்லி கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Sana Pandi. Bye-bye. Take care.